வளவன், தாவேக்காவினுடைய புரட்சி போராட்டம் இன்னைக்கு எல்லா மாவட்டங்களையும் நடந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் எதை திறந்தீங்கனாலும் அவங்க தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா போலீஸை பார்த்ததும் அப்படியே அந்த வந்த வழியே சந்தைக்குள்ளே ஓடக்கூடிய மாதிரி உள்ளபடியே தெரித்தல் அப்படின்னா அதுதாங்கிற மாதிரி ஒரு பக்கம். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துப்பிழையோட பேனர் போட்டுட்டாங்க. பொதுச் செயலாளர்கிட்ட ஊடகவியலாளர்கள் வளைச்சு கேட்குறாங்க, இதில் சட்டப்பிரிவு எத்தனாவது சட்டப்பிரிவுங்க ஐயா பிரச்சனை அப்படின்னா அவர் அதுக்குள்ளே வரல. பிரச்சனைங்கிறது போராடுறவங்களுக்கு தெரியாதா, இஸ்லாமியர்களுக்கு தெரியாதா, இல்லை என்ன பிரச்சனைன்னு நீங்கள் ஏன் இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்குறீங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அவர் அந்த சம்பவ இடத்தை நெருங்காமலே இல்லை பேசிட்டு இருந்தாருங்கிற மாதிரி. அண்ணன் சீமானை எடுத்துக்கிட்டோம்னா பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டா அவரு மடக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரு. அதாவது கேள்விக்கு கேள்வியா கேட்டுறது, பதில சொல்ல வர்றது இல்ல. அது ஒரு டெக்னிக்குங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் போச்சு. இது எல்லாத்த விட ஹைலைட்டு தொண்டர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள், தலைவர் ஓய்வில் இருக்கிறார் அப்படிங்கிறதுதான் உச்சபட்சமாக பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்கு, போராட்டம் பண்றாங்க, தலைவர் தலைமையில தான் போராட்டம். அவருடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ ஓய்வில் இருக்காப்புல. அதாவது இந்த அவருடைய அரசியலுக்கு முன்பாக அந்த நிறைவு படம் அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது ஜனநாயகன் அப்படின்னுட்டு எம்ஜிஆர் மாதிரி அவரும் சாட்டையோட போஸ்ட்லாம் கொடுத்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஷூட் முடிஞ்சு அவர் இப்போ ரிலாக்ஸாக ஓய்வில் இருக்காப்புல. தொண்டர்கள் ஊருக்கு ஊர் அவங்க மாவட்ட இடத்துல பர்மிஷன் கொடுத்தா போராடுங்க மக்களுக்காக. அதாவது அப்படியே ரஜினி தான் நமக்கு திரைப்படத்தில் முன்னாடி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இவர் பின்னாடி தளபதியாக ஃபார்ம் ஆனார்னாலும் அரசியல்லையும் அப்படியே தெரியுது. ஏன்னா அவர் இப்போ சமீபத்தில் April 1 வந்துச்சு இல்லைங்களா, இந்த பெஸ்ட் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னுட்டு ரஜினிகாந்த் சொன்னார், நான் அரசியலுக்கு வர்றது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அந்த பழைய ராகவேந்திரா கல்யாண மண்டப வீடியோவை போட்டாங்க. அப்போ ஒரு அன்னைக்கு ரஜினி ஒரு மேட்ரு பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்களாம் போங்க, நீங்கள் அத்தனை பேரும் மக்கள்கிட்ட போங்க, மக்களை சந்திங்க, அங்கே ஒரு புரட்சி வரணும், ஒரு எழுச்சி வரணும், அது என் கண்ணுக்கு தெரியணும், அப்புறம் நான் வரேன், சிஎம் ஆகிறேன். அப்போ மாற்றம் நடக்கும், நான் சிஎம் ஆகிறேன். அதாவது புரட்சியை எழுச்சியை சிஏஏவுக்கு அந்த காலகட்டத்தில் சிஏஏ பிரச்சனையாக இருந்த மாதிரி வக்புக்கு எதிரானதை நீங்கள் போய் மக்களிடம் பேசுங்கள், போராட்டம் செய்யுங்கள், அது ஒருங்கிணைந்து வெற்றியாக மாறும்போது நான் வந்து சீஃப் மினிஸ்டராக உட்காந்துக்கிறேன். அவர் எப்பவுமே இப்போ கூட அவர் வந்து முதலமைச்சர் கனவுலே இருந்துட்டு இருக்கிறார். அந்த முதலமைச்சர் கனவுக்கு என்னெல்லாம் செய்யணும், களத்தில் இறங்கி என்னெல்லாம் பாடுபடணும் அப்படிங்கிறது தெரியல. களத்துக்கு வரணுங்கிறதே தெரியுதாங்கிறது தானே இப்போ கேள்வியா இருக்கு. அந்த ரெண்டாவது வந்து பேசிக்கலாகவே இன்னைக்கு யூஸ்வலான அந்த க்ரௌடுங்கிறது சென்னைக்குள்ளே இருக்கும். அதனால எங்கெங்கெல்லாம் இடையூறு ஏற்படாமல் போக்குவரத்துக்கு என்ன நீங்கள் காலையிலே கேட்குறீங்க, பீக் அவர் டிராஃபிக்ங்கிறது இருக்கும். போக்குவரத்து இடையூறு இல்லாத பல இடங்களில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது நிறைவேற போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அவசரமாக கொண்டு வராங்க தெரியும். நேற்றைக்கே நீங்கள் பர்மிஷன் கேட்டிருப்பீங்க. பல நேரங்களில் கொடுத்தா 24 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும்னு கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தாங்க. சில இடங்களில் மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க சில காரணம் சொல்கிறாங்க, காவல்துறை சில காரணங்கள் சொல்லும். பொலிட்டிக்கல் ரீதியாக எதிர்கட்சிக்கு பல நேரங்களில் கொடுக்க மாட்டாங்கிறது கரெக்ட். ஆனால் ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் இங்கே இருக்க ஆளுங்கட்சி எதிர்த்து கிடையாதுங்கிறதுனால பல இடங்கள்ல அது அவங்களால அதை பெற முடிஞ்சிருக்கு, கொடுத்துருக்காங்க. அலோ பண்ணாத இடத்துல இப்போ அம்ஜிக்கரையில் சொல்லக்கூடியது அண்ணாநகர் சிக்னல் அப்படிங்கிற இடம்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பர்மிஷன் பீக் அவர் டிராஃபிக் நல்ல காலத்தில் யாருக்கும் அந்த நேரத்தில் அலோ பண்ண முடியாது. வள்ளுவர் கோட்டங்கிறது வேற, அண்ணாநகருங்கிறது வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். அலோ பண்ணாத இடத்துக்கு போயிட்டு போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ண உடனே போலீஸை பார்த்து தான் அப்புறம் சிதறீங்கன்னா இதெல்லாம் வந்து அரசியல் வரலாற்றில் பதிவாயிராதா நீங்கள் சிறைக்கு போகிறது. சிறைனா இதில் ஹைலைட் என்னன்னா, அனுமதி இல்லாமல் போறான்னா கைதுனா கூட்டு போய் மண்டபத்தில் வச்சு விட்டுருவாங்க. இது எந்த ஒருவேளவே கேஸாவே போடுறாங்க. உள்நோக்கத்தோடு ஆளுங்கட்சி திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டே போட்டாலும் கூட இந்த வழக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக போயிட்டு குவாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுடைய சட்டத்துறை அதை பார்த்து கொண்டுட்டு போகிறது தான் பெரிய நியூஸ் ஆகும். சரிதான். இப்போ நீங்கள் ரசிகர்களாக இருக்கும்போது அவங்க அப்படி தானே செய்வாங்க. இப்போ விஜயனுடைய கட்சி தொண்டர்கள் இன்னுமே தங்களை வந்து இந்த கட்சியினுடைய தொண்டர்களாகவோ உறுப்பினர்களாகவோ தங்களை வந்து மாற்றிக்கொள்ளல, அவர்கள் இன்னுமே ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதனுடைய வெளிப்பாடாக. நீங்க அனுமதி இல்லாம கட் அவுட் வச்சு மேலே ஏறி பாலாபிஷேகத்துக்கு போலீஸ் வந்ததும் பாதியிலே விட்டுட்டு ஓடுற கணக்காது. அரசியல் அது கிடையாது இல்லை. நீங்க அந்த ரசிக மனோபாவத்துல இருந்து வெளியில வரணும் இல்ல. தலைவரே இன்னும் நடிகராக இருந்து அரசியல் தலைவராக பரிணமிக்காத போது இது எப்படி எதிர்பார்க்க முடியும்? நிச்சயமா அவருமே இப்போதைக்கு நடிகராக தான் இருக்கிறாரு. ஆட்சியை பிடிக்கும் போது ஒருவேளை அவர் வருவார்.
அந்த சீட்ல உட்கார்றதுக்கு, முதலமைச்சரா அமர்றதுக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வேலையும் அவரே பண்ணணுங்கிறது தானே அடிப்படை. புஷி ஆனந்த் இருக்காரு, ஆதவ் அர்ச்சுனா இருக்காரு, இந்த மாவட்டம் தோறும் போராட்டங்கள் நடக்கு. இல்ல இப்ப யாரு முடிச்சிருவாங்க. கட்சியில யாரு இருக்கா? புஷி ஆனந்த் கட்சியில அவர் எதுவும் விஜய் இந்த மாதிரி இருக்காரு. பேசிட்டு இருக்கீங்க, அவர் கட்சியில தான் இவங்களா இருக்காங்க. அவர் தானே முகம்னும் போது ஒருவேளை படம் ரிலீஸ் வரைக்கும் யோசிக்கிறாரா இதெல்லாம் நமக்கு தெரியலனாலும் இதுவே அடிப்படையில் கரெக்டாக இல்லைல்ல. ஒரு தலைவர் வர்றதுக்கான இம்பேக்ட் வேற இல்லை நிச்சயமா நிச்சயமா அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் எழுத்துப்பிழை இல்லாத இதே பல நேரங்களில் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அது ஓரளவுக்கு அது வந்து பொலிட்டிக்கலி ஒரு இஷ்யூ கிடையாது. அது அடுத்த முறை அவங்க பார்த்து பிழை திருத்தம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னும் போது அவங்க தமிழ் உணர்வுலேயும் அவங்க மொழிக் கொள்கையிலையும் அவங்க ஒரு சில விஷயங்களை பேசுகிறாங்க. இது ப்ரூஃப் ரீடிங். இன்னைக்கு அடிப்படையில் யோசிச்சோம்னா டிஜிட்டல் மீடியாலே நம்ம ப்ரூஃப் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிழை திருத்தம் பார்க்கக்கூடிய அளவுக்கான ஆட்கள் கிடையாது. அது ஒரு தனி பணியாகவும் செய்யறதில்ல. பதிப்பகங்களே அதுக்கு ஆட்கள் ஹையர் பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் தனி விவாதம். அது ஒரு பொருட்டு. நம்ம அதை தாண்டி பொலிட்டிக்கலி நீங்கள் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தணும்னா அட்லீஸ்ட் தலைவர் இல்லை, பொது செயலாளராச்சும் இந்தந்த ஷரத்துகள், இதில் குறிப்பாக இந்த சட்டப்பிரிவு, அட்லீஸ்ட் சட்டப்பிரிவு நம்பர் கூட வேண்டாம், இப்படி ஒரு அம்சத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னொரு வரை நீங்கள் உள்ளே கொண்டு வருவீங்கிறீங்க. அந்த இது வந்து நீங்கள் மற்ற மதங்களுக்கு பொருந்தாதில்ல. அப்போ இது திட்டமிடப்பட்ட தாக்குதலாக இருக்கிறது. அதே போல் உள்ள நாங்கள் நியமன உறுப்பினர்களாக 2 பேரை போடுவோன்னு சொல்கிறீங்க. அந்த அத்தாரிட்டி அரசுக்கு எப்படி வரும்? நீங்கள் எப்படி எடுப்பீங்க? அப்படின்றத ஒரு கண்ணாலே போகல. உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு உள்ளாலே போகல. இது எந்தெந்த அம்சங்கள் வந்து இஸ்லாமியர்களை பாதிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இந்த 3 பிரிவு, ஆமாமா இந்த 3 விஷயம் அப்படி சொல்லி இருக்கிறான். எல்லாமே பாதிக்குது. பாதிக்கிறதுனாலதான் இஸ்லாமியர்கள் போராடுறாங்க. போராடுறவங்களுக்கு தெரியாதா? என்ன போராடுறவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற பாணியில அவரு அதை இல்ல. நேற்றைக்கு அவர் சொல்றாரு, நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் விரிவா அறிக்கை கொடுத்துருக்காரு. ஒரு 2 பக்கம் அறிக்கை நல்ல விரிவாகவே சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுல கடைசியா இருந்தது என்னன்னா, நான் என்னுடைய புரிதல்ல இருந்து, நான் அதை வாசிச்சதுல இருந்து சொல்றேன், இஸ்லாமிய தோழர்கள் முன்னெடுக்கும் போராட்டத்தில் தாவேகா பங்கெடுக்கும் அப்படிங்கிறது, துணை நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. போராட்டத்தை இப்ப நீங்க முன்னெடுக்கல. அந்த இடமே நேற்று வந்து அறிக்கையினுடைய கட்சியினுடைய அறிக்கை தான். தலைவர் வெளியில வரல, அவர் எதுவும் சொல்லலைன்னா அறிக்கை தானே அவர் கருத்து. அவர் வெளியில வந்து இன்னைக்கு பிரஸ் வந்துச்சு, இந்த அம்சங்கள்லாம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் பல நேரங்கள்ல. அப்ப அவங்க எடுக்கிறதுக்கு நாங்க துணை நிற்போம், அதை கண்டிக்கிறோம். நாங்க பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். முதல் தீர்மானமே அதுதான். அதெல்லாம் கரெக்ட் தான், ஃபேக்ட். இந்த கடைசியாக சொன்னது இஸ்லாமிய சகோதரர்கள் முன்னெடுக்கும் போராட்டத்தில் தாவேகா துணை நிற்கும்ங்கிறது நாங்க முன்னெடுக்க மாட்டோங்கிற அர்த்தமா? இப்ப ஒண்ணும் இல்ல, ரொம்ப எளிமையா. அதுவும் எழுத்து பிழையா என்னன்னு தெரியல. இல்ல எழுத்து பிழையா, கருத்து பிழையா, காட்சி பிழையா, ஒண்ணும் இல்ல. எங்க லீகல் விங் வழக்கு தொடக்கும், உச்சநீதிமன்றத்தை நாங்க நாடுவோம். அடுத்த 5 நாளைக்குள்ள நாங்க பெட்டிஷன் போட போறோம், வக்ஃபுக்கு எதிராக சேலஞ்ச் பண்றோம் அறிவிச்சிட்டீங்கன்னா, அறிவிக்கீங்க அப்படின்னா இதுதான் பொலிட்டிக்கலி நீங்க உங்களை பொசிஷன் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு வந்தது. அதில் 2 பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஒரு வழக்கறிஞர் பாஜகவை சேர்ந்தவர், ஒரு வழக்கறிஞர் அதிமுகவை சேர்ந்தவர். அவங்க வேற சில பெட்டிஷன்ஸை மென்ஷன் பண்ணணும், இந்த வழக்கில் பல விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக சேனல் பண்ணணுங்கிறதுக்கு கட்சி ரீதியாக போகிறதுக்கு பிரச்சனையாக இருந்தால் அட்லீஸ்ட் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களை விட்டாச்சு நீங்கள் வழக்கு போட சொல்லணும். திமுக சொல்லிருச்சு, காங்கிரஸ் சொல்லியாச்சு, இதை நாங்கள் எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகிறோம், சட்ட ரீதியாக நாடாக போகிறோன்னு. உங்களுடைய வழக்கறிஞர் அணியை உங்கள் பொதுச் செயலாளருடைய ஸ்டேட்மெண்ட் படியே போலீஸ் பிடிச்சிட்டு போன பலூனை திரும்ப வாங்கி கொடுங்கன்னு கேட்கதான் வச்சிருக்கிறீங்க. நீங்க பரந்தூருக்கு கையை எதிர்த்து ஒரு இது தெரிவிச்சு மனுவை போடுறதுக்கு வழக்கறிஞர்கள் போனோமா, பலூனை வாங்குறதுக்கு போனோமாங்கிற மாதிரி வக்ஃபை எதிர்த்து நாங்கள் சட்ட போராட்டங்களை அதுக்கு துணை நிற்போம். எங்களுடைய ஒரு, அதாவது இப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சில பெட்டிஷன்ஸ்லாம் குறிப்பிடுவாங்க. இவங்க போய் முன்கூட்டியே அதை வந்து போட்டு வைக்கலாம். என்னன்னா இந்த வழக்கு வரும்போது எங்கள் கருத்தையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னுட்டு இவங்க போய் உச்சநீதிமன்றத்தில் இப்பயே போட்டு வைக்கலாம். நாங்களும் ஒரு தரப்பு தான். அதை செய்யறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ இதெல்லாம் செய்யணுங்கிறதே தெரியாதா? அல்லது ஒரு பிரச்சனை, எல்லாரும் வராங்க, நம்மளும் அங்க போய் அதுல போகணும், செய்யலைன்னா கேள்வி ஆயிரும் அப்படிங்கிறதால பார்த்து செஞ்சுட்டு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு வழக்கம் போல அவங்க எழுதி வச்சு கூட வாசிச்சிருக்கலாம். வழக்கமா தாவேக்கால என்ன செய்யறாங்களோ அதை வந்து அவங்களுடைய தலைவர் என்ன செய்கிறாரோ அது மாதிரியே உங்களை செய்திருக்கலாம். இப்போ அதில் பிழையாக சொல்லலை, அது தெரிவிச்சிருக்கலாமே. இவங்களுடைய பின்பற்றி தானே இந்த தொண்டர்கள்லாம் வருவாங்க. ஆனால் இது ரியாக்டிவாக இருக்குங்கிறது தான் பிரச்சனை. அவங்க முன்கூட்டியே நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு அன்னைக்கு தாவேகா தீர்மானம் போடும்பொழுது ஒரு விஷயம் இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்க அதை பேசியிருக்காங்கிறது வரவேற்கத்தக்கது. முதல் தீர்மானமாக வக்ஃப் இருந்தது. ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான்
தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னாடி தான் தனி தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு எதிராக முதலமைச்சர் தீர்மானம் போடுறாரு. ஸோ இது அப்படியே ப்ரையாரிட்டைசேஷனில் அடுத்து ஃப்ரண்ட்டில் அதை போடுவோம்னு சேர்த்துருந்துருக்கலாம், சேர்த்தாலும் அது தவறு இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் இதை வந்து எதிர்ப்பதற்கு அரசியல் ரீதியிலாக, சட்ட ரீதியிலாக, சமூக ரீதியிலாக எதிர்ப்பதற்கான பிளான் என்ன, ஒர்க் பிளான் என்ன அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை கொடுத்தாதான் நாம் ஏன் இதை இவங்ககிட்ட இவ்வளவு பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற எல்லாரும் தப்புன்னுட்டு மாற்றணும் முன்னாடி வரீங்க. அப்போ அவங்க எல்லாரை விடவும் நீங்கள் குயிக்காக அப்போ தான் கனெக்ட் பண்ணுறதோ அல்லது அது ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்கிறத எடை போடக்கூடிய இடத்துக்கு வரும். நீங்கள் ரியாக்ஷனே நாள் எடுக்கும், நேரம் எடுக்குங்கிற அந்த இடத்த நோக்கி நகருது அப்படின்னா, இப்போ தொண்டர்கள் என்னவா, ஏன்னா இவ்வளவு இளம் வயதை கொண்டவர்கள் உங்களோட நம்பி வராங்க, பயணிக்கிறாங்க, இளமை காலத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அவங்க பொது வாழ்க்கைக்கு வராங்கன்னா அவங்கள நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இன்னும் கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல தலைவராக நீங்கள் லீட் பண்ணுறவர் என்னவா இருக்காருங்கிறத மக்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வெளியில் வந்து நீங்கள் வந்தால் தானே அப்படிங்கிற இடம் தான் இருக்கு. ஸோ இது வந்து தாவேகாவினுடைய இன்றைய போராட்டங்கள். நிச்சயமா எது எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து இந்த போராட்டத்தை வந்து நம்ம வரவேற்க தான் செய்யணும். ஆமாம், முன்னேறணும், இதை எதிர்க்கணுங்கிற இடத்துல அந்த கிளாரிட்டியில் நிற்கும் போது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எந்த பக்கங்கிறத புரிய வச்சிட்டிங்கிறது ரொம்ப ப்ராப்பரான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு, ஐயோ ஒரே ஒரு ஆதரவு. இது உங்களுக்கு பாராளுமன்றத்தில் வந்து ஏற்கனவே வந்து விடிய காலம் 2 மணிக்கு தான் அதை நிறைவேற்றினாங்க. முதல் நாள் நேற்றைக்கு 2:30 மணி, நேற்றும் 2:30 மணி. இது மக்களுக்கு எதிரான எல்லா விதமான இதுவும் 2 மணிக்கு தான் நிறைவேற்றுவாங்களா? அவங்களுக்கு உறக்கம் ஏது? அதாவது அவங்களுடைய அந்த நாளை முன்னேற்றுறதுக்கு கண் முழிச்சு இருந்து யோசிச்சு விவாதிச்சு அப்படி பண்றாங்க போல் இருக்கு. அரசின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அது 2 நாள் விவாதம் நடக்கும். ஆனால் அது சாயங்காலம் போயிட்டு வந்துட்டு நாளைக்கு தொடரும்னாலாம் நீங்கள் தள்ளி விடுவீங்க. இது நைட்டோட நைட்டாக பண்ணி ஆகணுங்கிற இடம் உங்களுக்கு எங்கிறது வருதுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? 2 லோக்சபாவில் போட்டாங்க, ராஜ்யசபாவில் போட்டாங்க, அவை காலவரையின்றி ஒத்திய பின் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இவங்க நோக்கமே அதை தள்ளி விட்டுறணுங்கிறது முழுக்க அதுதான் நோக்கம். இதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரித்து வக்பு சட்ட திருத்தங்களை ஆதரித்து ஜி.கே. வாசன் அவர்கள் வாக்களித்திருக்கிறார். ஆனால் அவர் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப அமைதியான ஒரு அடக்கமான ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் மிக அவர் பேரில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் தமிழக மக்களுக்கு இதன் மூலமாக போயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். மதவாத சக்தியோடு கைகோர்க்கக்கூடாது என்பதற்காக அவருடைய தகப்பனார் என்ன பண்ணியிருந்தார் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதெல்லாம், ஜெயலலிதா அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டு அது பிரச்சனையா, அல்லது இந்த பக்கம் பாஜக கூட போகிறதா அப்படின்னா அந்த அம்மையாரை கூட நம்ம ஆப்ட் பண்ணிடலாம். ஒப்பிட்ட லெவலில் ஊழலாக மதவாதம் பண்ணால் ஊழல் இருந்தாலும் கூட மற்ற விஷயங்களுக்காக கூட இவங்க கூட நம்ம அணி சேர்ந்துடலாங்கிற முடிவை எடுத்த அவருடைய அரசியல் அவருக்குன்னு ஒரு தனி இடம் வந்து தமிழக அரசியல்ல நிச்சயமாக ஜி.கே. அவர்களுக்கு உண்டு. பிரதமர் ஆகக்கூடிய வரைக்குமான பெயர் பரிந்துரைகள் வரைக்கும் போய் வந்துட்ட ஒரு லெகசியில போயிட்டு நீங்க வெளிப்படையா ஆதரவு. ஆக்சுவலா இன்னைக்கு அவர் தான் டெல்லியில அதிமுக பாஜக கூட்டணிக்காக ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது தனி செய்தி. அவரு இப்ப நம்ம தம்பிதுரை நிர்மலா சீதாராமனை பார்த்தாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவர் சம்பந்தம் இல்லாமல் கடந்த 2 வாரங்களுக்குள்ள பல மூத்த தலைவர்கள், அது அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரு. இந்த ஏடிஎம்கே பிஜேபி ஃபெசிலிட்டேஷனில் ஒரு முக்கிய வேலையை அவர் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற செய்திகள் இருக்கு. பட் கொள்கை ரீதியாக நம்ம வந்து ஒரு சர்வைவல் ரீதியிலாக நீங்கள் நகர்றதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அரசியல் ரீதியாக சில முடிவுகள், கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது. நீங்கள் ராஜ்யசபாவுக்கு அதிமுக தான் உங்களை அவங்களுடைய சீட்டில் அனுப்புனாங்க. நீங்கள் அடுத்த எலெக்ஷன்லேயே கூட்டணி மாறிட்டீங்க. பதவி காலம் முடிகிற வரைக்கும் கூட நீங்கள் அதிமுகவோட தொடரலை. அது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. ஆனால் இந்த விஷயம் நீங்கள் ஆதரித்து வாக்களிப்பதுங்கிறது ஏற்கத்தக்கதாக தமிழ்நாடு பார்க்க. இன்னொன்று, நீங்கள் இதில் வந்து நீங்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தா கூட அவங்க தோல்வி அடைய போகிறது இல்லை. அந்த விதத்தில் நீங்கள் முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற இதை காட்டுறது வந்து நீங்கள் தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கீங்க அப்படிங்கிறத பிரதிபலிக்குங்கிறத மறந்துட்டே நீங்கள் செய்துட்டீங்க. அன்புமணி பண்ணும்போது வாங்க நானும் கூட வரேன்னு கூட போயிருக்கலாம், கொஞ்சம் கூட இதாகலாம். ஏன்னா அன்புமணியினுடையது ஆக்சுவலாக அதுவும் அவர் நல்ல காலத்தில் போகவே மாட்டார் நாடாளுமன்றத்துக்கு. இன்னைக்கும் அப்படியே இருந்திருக்கலாம். நேற்று
அவர் வரலைங்க, அவருக்கு வேற வேலைகள் இருந்து, முக்கிய பணிகள் இருந்தது. தொகுதியில் இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல அங்கன்வாடி கட்டடமெல்லாம் அவருடைய நிதியிலேருந்து திறந்து கொடுத்து ஓப்பன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுடைய இணையர் போயிட்டு அவங்க சௌமியா அன்புமணி அவர்கள், டாக்டர் சௌமியா அன்புமணி அவங்க திறந்து வச்சுருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் சமீபத்தில் போச்சு. அவர் இந்த டேபிள் டென்னிஸ் ஆடினார், அந்த வீடியோ வேலை ஆகிட்டு இருந்துச்சு. அவர் நேற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாடி இருந்திருக்கலாம், பட் போயிருக்காரு. போயிட்டு வெளிநடப்பு எதிர்த்து வாக்களிக்கலாமே, நீ உங்களுக்கு தான். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வக்பு சட்டத்திருத்தத்துக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்த பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்றத்தில் நேரடியாகவே எதிர்ப்பை பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கும்போது ஏன் பதிவு செய்யவில்லை? யாருடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது என அச்சப்பட்டு இதை செய்தீர்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடம். இன்னொன்னு, இது வாக்களிக்கல புறக்கணிச்சாங்க அப்படிங்கிறதே ஆதரவு நிலைப்பாடு. புறக்கணிக்கிறதுங்கிறதே ஆதரவு நிலைப்பாடு. அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு எதிர்ப்பை பதிவு செய்ய அச்சம் இருக்கிறதோ அப்படிங்கிற இடம் தானே. அதாவது குறைஞ்சபட்ச இது நம்ம விஜய் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவரை பேரை சொல்றதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு மோடிஜி அவர்களே, இதை தானே கேட்டீங்க, இந்தாங்க சொல்லியாச்சு அப்படிங்கிறது. அதுலயுமே பேரை சொன்னா நம்ம கொஞ்சம் கவனிக்கப்படுவோங்கிற விஷயம் தான் சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு வருஷம் முடிச்சு 2வது வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிற லெவலுக்கு அந்த மாதிரி. எதிர்ப்புனா எதிர்ப்பு தானே, அதுல என்ன அப்புறம் வெளிநடப்பு செய்து அது என்ன அரைமனதான எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம எதிர்ப்பு இல்லை, வெளிநடப்பு செய்து ஆதரவு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. நாங்க ஆதரிக்கல, அது அதனால இது எதிர்ப்பு கணக்கு தான் பேசலாம். ராமதாஸ் அவர்களே பேட்டி கொடுக்குறாரு. ஆதரிக்கல அப்படின்றதுனால அது எதிர்ப்பு கணக்குன்னா எதிர்க்கவும் இல்லைங்கிறதுனால அது ஆதரிக்கிற கணக்குலயே வரும் இல்லை அப்படிங்கிறதா. இதுல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலா அப்படிங்கிறது தைலாபுரத்துல ஒரு காலம் பனையூரில் ஒரு காலமாக இருக்க முடியாது அவ்வளவு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுக எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். அது தமிழ்நாட்டினுடைய குரல். நேற்றைக்கு அதை பிரதிபலிச்சிருக்காங்க, 4 எம்பிக்களுமே அதை செஞ்சுருக்காங்க. தம்பிதுரை அவர்கள் எங்களுடைய கட்சியின் சார்பில் இதை நாங்கள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம், அரசு இந்த சட்டத்தையே திரும்ப பெறணுங்கிற மாதிரியான வலியுறுத்தலையும் அவர் வச்சிருக்காரு. அதில் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் கோட் பண்ணார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, அந்த வரிசையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற சொல்லி ஒரு பயங்கரமான கொட்டேஷன் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நேற்றைக்கு தம்பிதுரை அவர்கள் ரொம்ப சென்சிபிளா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது நடந்ததுனால நான் ஒரு ரீவைண்டுக்காக ஆர்டிகல் 370 நீக்கிட்டாங்க. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுகிறது. ஏதோ ஒன்றுன்னுட்டு அன்னைக்கு இருந்த அதிமுகவினுடைய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையில் இருந்தவர் எந்திரிச்சு அவர் ஹானரபிள் புரட்சி தலைவர் ஹஸ் சங் சாங் அபவுட் காஷ்மீர், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்னுட்டு நாடாளுமன்றத்தில் காஷ்மீரை வந்து துண்டாடி இருக்காங்க. அது புரியாம இப்படியான ஒரு பாடல் பதிவு செய்யப்படுது. அங்கேயும் கூட புரட்சி தலைவரை பதிவு பண்ணணுன்றதுக்காக இது இந்த மாதிரிலாம் எதுவும் இன்சென்சிட்டிவா போகாம எங்க புரட்சி தலைவர் வந்து பாயாக பாடல் எல்லாம் பாடி இருக்கிறாருன்னு எதுவும் பேசாம இருந்தது. இப்ப அவருக்கு என்ன விஷயம்னா, உங்களுக்கு சிஐ இல்லை இவங்க ஆதரவு அளிச்சாங்கல்ல பிஜேபிக்கு, அந்த கரையை களைவதற்காக நாங்கள் இல்லை என்ன பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வாய்ப்பாக இது அமையும். ஆனால் எதிர்த்து வாக்களித்ததை அமித்ஷா எப்படி பார்ப்பார், பாஜக எப்படி பார்க்கும், அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுமே அப்படிங்கிறத பொலிட்டிக்கலா அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது வர்ற நாட்கள்ல தான் நமக்கு தெரியும். அது நேரடியாக முதலாளிகளே அப்படி சொல்லிட்டாங்களோ, பரவாயில்ல நீங்க எதிர்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டாங்களா, இன்னும் பல முடிவுகள் எடுக்கப்படாமலே இருக்கு இல்லையா, அது அதுக்குள்ள ஒரு கொதிநிலையில வைக்கக்கூடிய இடத்துல தான் அது இருக்கு. ஆனாலுமே அவங்க எதிர்த்து வாக்களித்தது வந்து உள்ளபடியே மகிழ்ச்சி தான். அது தமிழகத்தினுடைய குரலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது பாப்போம், கூட்டணி வேறு கொள்கை வேறுங்கிற வசனம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வர்றது தான். அது எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணியை பொறுத்து மக்கள் அதை அங்கீகரிச்சுட்டு போகிறாங்க. அதை பல நேரங்கள் அதை ஏற்றுக்கவும் செஞ்சுருக்காங்க. அப்படி ஏதாவது நடக்குதா என்னங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்கள் அடுத்தடுத்து பல சுவாரஸ்யங்கள் இருக்கிறது. இந்த போராட்ட வடிவங்கள் அடுத்தடுத்து எப்படி உருப்பெறுது, சிஏக்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு நடத்தி அதை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்களாக இது விரிவடையுதா, சட்ட ரீதியான போராட்டம் ஒரு பக்கம், இது ஜனநாயக ரீதியாக மற்ற போராட்டங்கள், எதிர்கட்சிகள் களத்துக்கு வரணும், வந்து கைதாகக்கூடிய தலைவர்கள் தான் அரசியல் பண்ணுறாங்க. தலைவர்கள் வராமல் தொண்டர்களை இறக்கி விடுவது என்பது
என்பது இன்னும் கூட வேறு வடிவத்தை பெற்றால் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிவு.